சார் இல்ல எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்க வந்தேன். கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில சூப்பர்வைசர் ஒர்க் சரி சரி. வணக்கம் வணக்கம் உட்காருங்க. எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வந்திருக்கோம். நல்லது. என்னங்க விஷயம்? என் பேர் கதிரேசன். நீலகண்டன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எனக்கு நெருங்கிய உறவு. நீலகண்டன் உறவுன்னா எங்களுக்கு உறவு தான். சொல்லுங்க என்ன விஷயம்? காஃபி எடுத்துக்கங்க. நீங்க உங்களை பத்தி ஓரளவு கேள்விப்பட்டிருக்கேன். தொழிலாம் எப்படி இருக்கு? ஏதோ ஆண்டவ முனியத்தில் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆச்சு. அடுத்த 2 பொண்ணுகளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நாங்க வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிட்டே இருந்தேன். நல்லவேளை நீங்களே ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்தீங்க. சொல்லுங்க. இது என் மகன் கோபிகிருஷ்ணன். ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா இருக்கான். அவனுக்கு உங்க மக விஜய பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். கோபின்னா மெட்ராஸ்ல இந்த மாணிக்க மாப்பிள்ள தங்கச்சிய? ஆமா, அதே கோபி தான். அங்க நாங்க எதிர்பாராத விதமா ஒரு குழப்பம் நடந்தது. அதையே மனசுல வச்சுக்கிட்டு பையனோட வாழ்க்கையை கெடுக்க வேணான்னு தான் நானே பொண்ணு கேட்க நேர்ல வந்திருக்கேன். என்ன எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ஒன்னும் பேச மாட்டேன்றீங்க? இல்லைங்க, அங்க மெட்ராஸ்ல அவ்வளவு நடந்தப்புறம் நீங்க நேரடியா இங்க பொண்ணு கேட்க வந்திருக்கிறீங்க. அதான் குழம்பிட்டேன். நான் கூட முதல்ல கொஞ்சம் குழம்பி தாங்க இருந்தேன். உங்க மருமனோட தம்பி செல்வம் அவர் தான் என்னை தெளிவுபடுத்தி உங்களை வந்து பார்க்க சொன்னார். ஆமா, நாங்க வரும்போது வழியில கடை வழியா தான் வந்தோம். செல்வத்தை பார்த்து அவர் சொன்னாரு, நான் மாணிக்கத்துக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போய் மாமாவை பாருங்கன்ட்டு. ஐயா, செல்வம் ரொம்ப நல்ல பையன். அவருக்கு எதுவுமே தப்பா படாது. பிரச்சனை இருக்கிற இடமே வேறீங்க. என் பையன் ரொம்ப நல்ல மாதிரி. உங்க பொண்ணை ரொம்ப நல்லா வச்சுக்குவாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சு போகும். ஐயா, நான் இதை பத்தி அவ்வளவு தூரம் யோசிக்கவே இல்லை. முதல்ல இந்த சம்பந்தத்தை பத்தி மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தணுமா இல்லையானே நான் குழப்பத்தில் இருக்கிறேன். என்ன இப்படி சொல்றீங்க? இத பாருங்க, எங்க குடும்ப விவகாரத்தை உங்ககிட்ட பேசுறது நாகரிகம் இல்லதான். இருந்தாலும் இந்த விஷயத்துல அதை சொல்லாட்டி என் நிலைமை உங்களுக்கு புரியாது. என்னோட சம்பந்தி அம்மா ரொம்ப கோபக்காரம்மா. எதுக்கு எடுத்தாலும் மனஸ்தாபம் வந்துட்டே இருக்கு. ஏற்கனவே பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது அவங்க வீட்டு பொண்ணை வேண்டான்னு சொன்ன உங்க பையன் எங்க வீட்டு பொண்ணோட சம்பந்தம் பேச வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. இதனால புதுசா பல பிரச்சனைகள் வருமேன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாணிக்கத்துக்கிட்ட செல்வம் பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தம்பி, இது சரியா வராது. என் சம்பந்தி அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க கையில நான் நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன். என் மனசு காப்பு காய்ச்சி போயிருக்கு. உங்களுக்கு புரியாது.